ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்படி கிறுக்கிறுக்க செவரை எப்படி நம்ம பெயிண்ட் பண்ணாமல் வால்பேப்பர் வச்சு அழகாக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த பசங்க வச்சுருக்கவங்க வீட்டிலலாம் கண்டிப்பாக செவர் இந்த மாதிரி தாங்க ஆயிருக்கும். என்ன தான் போர்டு இதெல்லாம் இருந்தாலுமே செவத்தில் எழுதுறதா அவங்களோட வழக்கம். எங்கள் வீடு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டட் ஹவுஸ் தான். பெயிண்ட்டும் பார்த்திங்கன்னா அவங்க பர்ஃபெக்டாக பண்ணலை. ஸோ அதனால் அங்கங்கே இந்த மாதிரி தான் பெயிண்ட் போய் கொஞ்சம் அழுக்காலாம் இருந்தது. சரி, இதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக தான் நான் வால்பேப்பர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒட்டுறதுக்காக நான் வாங்கியிருந்தேன். அதனால் பெரிய ரோலாகவே ஒரு ரோல் வாங்கியாச்சு. இந்த 3 ரோல் வந்து டிவி பின்னாடி பேக்ரவுண்டுக்கு ஓட்டுறதுக்காக வாங்கியிருந்தேன். எங்களோட ஹால் பார்த்திங்கன்னா எல்லோ பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் கொஞ்சம் எல்லோ ஷேடு இருக்க மாதிரி அந்த வால்பேப்பரும் இது டிவி பின்னாடி ஒட்டுறதுக்குமா வாங்கியாச்சு. கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த எல்லோ ரோல் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டே ஒன்று ஆர்டர் பண்ணி ஒட்டி பார்த்துட்டோம். ஸோ அது வந்து வீட்டுக்கு சூட் ஆகிற மாதிரி இருந்ததால் மொத்தமாக வாங்கி ஒட்டியாச்சு. இந்த க்ரீன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. கொஞ்சம் ஷைனிங்காக இருந்தது. வீடியோவில் கூட கொஞ்சம் டல்லாக இருக்குது. அண்ட் இந்த எல்லோவும் பார்த்திங்கனாவே ரொம்ப நல்லா இருந்தது. ஒன்ஸ் நம்ம வாங்குகிற வால்பேப்பர் நல்லா குவாலிட்டியாக வாங்கிட்டிங்கனாலே லைஃப் கண்டிப்பாக வரும். நான் வாங்கியிருந்த ரெண்டுமே நல்லா திக்காக சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த இடத்துல வால்பேப்பர் ஒட்ட போகிறீங்களோ அந்த லென்த்தை மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் நமக்கு லென்த் ஒட்ட ஈஸியாக இருக்கும். அண்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த மேலே இருக்க கொஞ்சம் போர்ஷனை மட்டும் ஸ்டிக்கர் பிரிச்சுட்டு இந்த மாதிரி செவுத்தில் நீங்கள் ஒட்டினதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பின்னாடி ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டிட்டு வந்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு யார் ஹெல்ப்பும் வேண்டாங்க, ஒரே ஆளாகவே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி ஸ்டிக்கர் எடுத்து அப்பப்போ இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா பபிள்ஸ் இல்லாமல் நமக்கு அழகாக வாலில் ஃபிக்ஸ் ஆகி வரும். ரெண்டட் ஹவுஸில் தான் இருக்கோம், இந்த மாதிரி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பிரிக்க முடியலன்னெலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடலாம், அந்தளவு கஷ்டம்லாம் இல்லை. நான் நிறைய இடத்துல இந்த வால்பேப்பர்ஸ் ஒட்டி ரிமூவ் பண்ணியிருக்கேன், பூஜை ரூம், கிச்சன்லலாம். ஸோ ரிமூவ் பண்ணுறது அந்தளவுலாம் நமக்கு கஷ்டம் இருக்காது. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஒட்டியாச்சு, எவ்வளோ பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுச்சுன்னு. ரெண்டட் ஹவுஸ்னாலும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டு போகிறோம். இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓன் ஹவுஸ் வச்சுருந்திங்கன்னா இன்னுமே குவாலிட்டியாக சூப்பராக பண்ணலாம். நிறைய டிசைன்ஸ் ஆஃப் வால்பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ கண்டிப்பாக வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவராலாக நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா வீடு இப்படி தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாக அந்த எல்லோ ஒட்டியானதுக்கப்புறமா டிவி யூனிட்டில் மட்டும் அந்த க்ரீன் ஒட்டியிருக்கோம். ஸோ பசங்களோட கைக்கு எட்டாத அளவு மட்டும்தான் ஒட்டியிருக்கோம், மேலெல்லாம் நாங்கள் ஒட்டலை. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. வீடியோவில் தெரிகிறத விட வீட்டில் பார்த்திங்கன்னா கலர் வந்து நல்லா ப்ரைட்டாகவே தெரிஞ்சுது. இது வந்து நாங்கள் ஒட்டி ஒரு 1 இயர் மேலே ஆகுதுங்க. அதில் வந்து நம்மளுக்கு டிசைன் தான் கொஞ்சம் ஃபேடாக இருக்கே தவிர பேப்பர்லாம் எதுவுமே பிரிஞ்சு வரலை. ஸோ ஓவராலாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு வீடியோ போடலான்னு இருந்தேன். ஃபைனல் லுக் வந்து வீடு இப்படி தான் இருந்தது. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஒரு 1500 வீடை கொஞ்சம் லுக்காக மாற்றினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓன் ஹவுஸ் ரெண்டட் ஹவுஸ்லாம் நினைக்காம நிறைய கிறுக்கல்கள் இருக்கிறத விட செவுத்தையும் லைஃப்பையும் கொஞ்சம் நீட்டாக எடுத்துகிட்டு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.